நாள்தோறும் படியுங்கள் முரசொலி, தினந்தோறும் பாருங்கள் கலைஞர் தொலைக்காட்சி. கழக பேச்சாளர் செல்வி சேலம் சுஜாதா சிறப்பு பேட்டி. வணக்கம். திமுக சிறப்பு செய்திகள். திமுக தலைமை கழக பேச்சாளர் செல்வி சேலம் சுஜாதா அவரது இல்லத்தில் எமது நிருபருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். நான் 2001 அப்போ தலைவர் கலைஞரை அதிமுக ஆட்சி தலைவர் கலைஞரை ஒரு கேவலமான முறையில் கைது செஞ்சாங்க. கலைஞருடைய கைதை பார்த்து மிகவும் கண்ணீர் வடித்து தலைமைகளை தொடர்பு கொண்டு நான் தலைவர் கலைஞர் தலைமையில் சேர்ந்து கொஞ்ச நாள் கட்சி பணியாற்றி வந்த பிறகு, அதாவது மகளிர் கருத்தரங்கம் திமுக தலைமை கழகத்தின் சார்பாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுது. அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து நீங்கள் அந்த தலைப்பில் நீங்கள் பேசலாம் அப்படின்ற மாதிரி முரசொலியில் கொடுத்தாங்க. அதை நான் பார்த்துட்டு நான் ஒரு தலைப்பில் கலைஞரின் படைப்பில் பெண்ணினத்தின் பெருமை தலைப்பை செலக்ட் பண்ணி நான் தலைமைக்கு அதாவது கொடுத்தேன். அதன் பிறகு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பேச ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே விழுப்புரம் மாநாட்டில் ஒரு தலைப்பில் பேசினேன். அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்ந்தவர்கள்லாம் எனக்கு அதாவது தொடர்பு கொண்டு நான் பேச்சாளராக நான் பேசிகிட்ருக்கேன். கடந்த ஒரு 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசிகிட்ருக்கேன். விழுப்புரம் மாநாட்டில் பேசியிருக்கேன், மகளிர் கருத்தரங்கத்தில் பேசியிருக்கேன், தஞ்சாவூர் மாநாட்டில் பேசியிருக்கேன், கடலூர் மாநாட்டில் பேசியிருக்கேன். ஒரு 9 வீர வணக்க நாள் கூட்ட தலைமை கழகம் சார்பாக அறிவித்து நான் பேசியிருக்கேன். அப்படி நான் பேசிகிட்டே இருக்கேன், இன்னமும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கூட அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சுரண்டையில் ஒரு கூட்டம் போகிறேன். அதன் பிறகு திருநெல்வேலியில் ஒரு கூட்டம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். துணை முதல்வர் தளபதி அவர்களோட சாதனைகள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் என்ன இன்னைக்கே ஒரு சிறு வயதிலே ஒரு கழக பணியாற்றி இன்றைக்கு அதாவது தலைவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டாங்க. ஆனால் தலைவர் கொடுக்கல. இவரே உழைத்து இந்த இயக்கத்துக்காக எத்தனை ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு இன்னைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் பண்ணுற சாதனை யாரும் பண்ண முடியாது. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அதாவது ஒரு நெட்டில் ஒரு சாதாரண தொண்டை கேள்வி கேட்டால் கூட அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பதில் அனுப்புகிறாரு. அதோடு மட்டுமில்லாமல் எத்தனையோ இன்றைக்கு மகளிர் சுய உதவிகளுக்கெல்லாம் வாரி வழங்குகிறாரு. சட்டமன்றத்தில் கூட பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, அதாவது 33 இட ஒதுக்கீடு பத்தாது, 50 இட ஒதுக்கீடு வேண்டும் என்று இன்றைக்கு பெண்களுக்காக போராடக்கூடியவர் தளபதியார் அவர்கள். இன்றைக்கு தளபதி எங்கு சென்றாலும், முன்பெல்லாம் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது கிராமத்து பெண்கள் எல்லாம் ஓடோடி பார்ப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஓடோடி வாடி கலைஞர் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சந்தோஷப்படுகிறார். தளபதி என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் இன்றைக்கு ஓடோடி பார்க்கிறார் என்று சொன்னால் எப்படி? மக்களுக்காக தலைவருக்கு மேலாக தளபதியார் அவர்கள் புலிக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல புலிக்கு பிறந்தது பூனையாகும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு பெண்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பெண்களெல்லாம் மிகவும் சந்தோஷமாக, வேலை இல்லை என்று சொன்னால் கூட தளபதி கொடுக்கிற மகளிர் சுய உதவிகளை ஃபாலோ பண்ணி இன்றைக்கு அந்த பெண்களிலும் இன்றைக்கு முயற்சி எடுத்து இன்றைக்கு வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தளபதியார் அவர்கள். 2011 திமுக ஆட்சியின் வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெற்றி இப்பயே தீர்மானித்து விட்டது. ஏன் என்று சொன்னால் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கிராமத்து பெண்கள்லாம் இந்த 1 கிலோ அரிசி ₹1, கர்ப்பிணி பெண்களுக்கு 6 மாத கால ரூபாய் 6000 ரூபாய், குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10வது படித்தவர்களுக்கு இன்றைக்கு ₹25,000. இந்த சாதனைகள்லாம் உண்மையாலுமே தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே ஒரு நன்றி உள்ளவர்கள். அதனால் கண்டிப்பாக சாதனை தலைவர் கலைஞருடைய சாதனைக்கு கிடைக்கும். அதுபோல் தான் மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மிக எழுச்சியாக இருக்கிறார்கள். 4 ஆண்டு காலம் இன்றைக்கு ஆட்சி அமைத்த பிறகு கூட நாம் பொதுக்கூட்டங்கள் செல்கின்ற பொழுதே தெரியும், மக்கள் நம்ம பேசினா எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கை தட்டுறாங்க, ஓடோடி வராங்கன்னா கண்டிப்பாக 2014 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வருவார்கள். இது நிச்சயம். பொறுத்திருந்து பாருங்கள். இது கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது. எங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி தளபதியாரின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் சாதனைகளை பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றி மேடம். இவ்வளோ நேரம் எனக்காக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இந்த செய்தி
திராவிட முன்னேற்ற கழக செய்தி இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் வந்து மக்கள் பார்க்கறதுக்காக இந்த இணையதளம் வந்து மிக வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். அதாவது இந்த இணையதளத்திற்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.